மகிழ்ச்சி சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா மானூர் கிராமத்தினை சார்ந்த விவசாயி டி ஆனந்தராஜ். இவர் அம்மாவட்டத்தின் வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடும் ஆலோசனையோடும் பரண்மேல் ஆடு வளர்ப்பினை மேற்கொண்டு தனது வேளாண்மையோடு உபத்தொழிலாக இதனை செயல்படுத்தி வருகின்றார். அவரின் அனுபவங்களை கேட்டபோது நான் எம்ஏ எம்எட் முடிச்சுட்டு ஒரு காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிவிட்டு எங்கே போனாலும் அங்கே போனாலும் ஒரு 10,000 ரூபாய் சேலரி, அவ்வளோதான். பெருசாக நம்மளால் எதுவும் பண்ண முடியல. அந்த டைமில் நம்ம அண்ணன் நம்ம மாமா 2 பேரும் இந்த பண்ணை நமக்கு வச்சு தந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேவிகே மூலிமா நல்ல முறையாக அந்த பண்ணையை ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆடு தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக நம்ம அனுபவங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் அது வந்து நான் பராமரிச்சுட்டு வரேன். 40 ஆடு நம்ம வளர்க்கணுனாக்கா ஒரு 1 ஏக்கர் புல் வந்து நம்ம பயிர் செஞ்சிடணும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லின் வகைகள் பார்த்திங்கன்னா கோஃபோர் இருக்கலாம், இல்லை கோ3, வெளி மசால். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் போடுறீங்கனாக்கா ரெண்டுத்தையும் சரி சமமாக பாதி, கோஃபோர் பாதி, வேலி மசால் பாதி, இது ரெண்டுத்தையும் பாதி அளவுக்கு புல் நம்ம வந்து ஒரு 40 ஆடு வளர்ப்பதற்கு நிலத்தில் உற்பத்தி பண்ணிக்கணும். இதை ரெண்டுத்திலையுமே பார்த்திங்கன்னா ஊடு பயிராக நம்ம கல்யாண முருங்கை, அகத்தி, கிளேரிசீடியா இது போன்ற தழவகையான மரங்கள் வந்து நம்ம அந்த 2 புட்களிலுமே ஊடு பயிராக பயிர் செஞ்சுக்கலாம். நம்ம தீவன புட்கள் கலக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தழப்புட்கள் பாதி, இந்த கோஃபோர் இது போல் புட்கள் பாதி. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கோஃபோர்ன்றது ஒரு கார்போஹைட்ரேட் அது போல் ஒரு சத்து நிறைஞ்சது தான். இந்த தழப்புட்கள் தான் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், கால்சியம் அதிகமாக நிறைஞ்சது. அதனால் ரெண்டுத்தையும் சரிசமமாக நம்ம கொடுக்கும்போது நம்ம தீவன மேலாமே நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டு வரலாம். பிறகு பார்த்திங்கன்னா இதில் சிரமம்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இதில் கஷ்டமாக நினைக்கிறது, ஆடுனுடைய வேக்சினேஷன் வந்து நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இல்லாட்டினா தான் கொஞ்சம் இதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பிபிஆர் நோயின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, போலி வேக்கைன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஆட்டுக்கொல்லி நோய் அப்படின்றாங்க. இது ரொம்ப ஒரு ஆபத்தான நோய் ஆட்டுக்கு. அதனுடைய ஷெடியூல் பார்த்திங்கன்னா டேட்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1. அப்படி இல்லாட்டி அது நம்ம ஷெடியூல் பிரகாரம் கரெக்டாக அந்த பிபிஆர்ன்ற நோய் தடுப்பூசி வந்து முன்னாடியே போட்டுடணும். அப்படி இல்லாட்டால் புதுசாக வேறு ஒரு பண்ணைகளிலிருந்து நம்ம ஆடு வாங்கிட்டு வரும்போதும் பிபிஆர்ன்ற ஒரு வேக்சினேஷனை கரெக்டாக போட்டு வாங்கிட்டு வந்தால் பெரிய சேதம் ஏற்படுத்தாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்படின்னா என்ட்ரோடாக்சிமா அப்படின்ட்டு துள்ளுமாறி நோய் அப்படின்ட்டு அதனுடைய டேட் வந்து பார்த்திங்கன்னா May 1. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெட்டானஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 டோஸ் வருஷத்துக்கு January 1, அப்புறம் பார்த்திங்கன்னா July 1 நம்ம கொடுத்துட்டா எந்த பிரச்சனை இல்லை. இந்த இது பார்த்திங்கன்னா பிறகு என்னோடய மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டிவார்மிங் சொல்லிட்டு குடற்புழு நீக்க மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். அந்த 3 மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த ஒரு 3 மருந்து இருக்குது. அந்த அல்பிண்டோசோல், ஐடெக், இதுபோல் நெல்சன், இதுபோல் மருந்துகள் இருக்குது. கூட ஒரு வகையான புழுக்களுக்கும் ஒரு வகையான மருந்துகள் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாரி நம்ம கரெக்டாக பார்த்து கொடுத்துடணும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா ஆடுனுடைய தீவனம் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து போடும்போது ஒரு 10 கிலோ எடை உள்ள ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு நம்ம 1 கிலோ அளவுக்கு உணவு வந்து நம்ம அரைச்சி அது மூலிமா நம்ம வந்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு கொடுத்தா தான் ஆடுகள் வந்து திடகாரத்தனமாக நல்ல முறையில் இருக்கும். இதனுடைய கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா அடியிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இது பண்ணிவிட்டு இந்த பறன் அமைப்பதற்கு கீழே ஒரு 3 அடிக்கு மேல் கொட்டையை நம்ம அமைச்சோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 அடிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இந்த பழகு ரீப்பர் வச்சு அடிக்கும்போது அதனுடைய சாணம், அந்த யூரின் கீழே போயிடுறது இல்லாமல் அந்த நிமோனியா கேஸ் ஒன்று வந்து ஆடுகளை வந்து தாக்காமல் கீழே வந்து அது வந்து டிஸ்போஸ் ஆகிடும். அதனால் வந்து பராமரிப்பது நமக்கு ரொம்ப எளிமையானது. இது சாணம் எல்லாம் தினமும் சுத்தம் பண்ணிவிட்டு புல் வந்து நம்ம அதிலே போடும்போது அது ஒரு மாதிரி மெரிச்சிட்டு ஒழுங்காக சாப்பிடாது. அதை நம்ம வந்து புல் மிஷின் மூலிமா கட் பண்ணி இதுமாரி பறன் அமைத்து அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம புல் எடுத்து வந்து கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நல்ல முறையில் தீவனத்தையும் சேதாரம் செய்யாமல் சாப்பிட்டுருது. நம்ம வந்து ஆடுகள் நோயில் வந்து நல்லபடியாக காக்குது. திரு டி ஆனந்தராஜ் அவர்களை 09675788815 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. வேளாண் தொழில்நுட்பம். தமிழகத்தில் குறு சிறு தானியங்களின் சாகுபடி பரப்பு குறைந்துள்ள சூழலில் அதை அதிகரிக்கும் நோக்கோடு பல்வேறு முறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. கேழ்வரகு, பனிவரகு,
வரகு, திணை, சாமை போன்ற குறுதானிய வகைகளின் முக்கியத்துவத்தை வேளாண் பெருமக்களுக்கு உணர்த்திடும் வகையில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு உள்ளன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் புதிய பயிர் ரகங்களை அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் காணும் வகையில் செயல் விளக்க திடல்களை அமைத்துள்ளது. சிறுதானியங்களில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறித்தும் அதனை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது குறித்தும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பாரம்பரிய உணவு, சிறு குறு தானியங்களின் முக்கியத்துவத்தை குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் எஸ். மதியழகன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். தற்பொழுது விவசாயிகள் சிறு மற்றும் குறுதானிய பயிர்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதிக அளவில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் சிறு குறுதானியங்களை பயிரிட்டு வருகின்றார்கள். ஸோ அவ்வாறு பயிரிடப்பட்டிருக்கின்ற சிறு மற்றும் குறுதானியங்கள்னு பார்த்தோம்னா கேழ்வரகு, வரகு, பனிவரகு, சாமை, திணை இவைகள் 5மே குறுதானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 குறுதானியங்களும் பண்டைய காலத்தில் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா விவசாயிகள் அனைவரும் இதை நம்ம வயலில் பயிர் பெற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பயிர் செஞ்சுக்கிட்டு இருந்த உணவு முறைகளில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருந்தது. இந்த சிறு குறுதானியங்களை 3 நேரமும் சாப்பிட்டு நல்ல எந்தவித நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுட்காலம் இருந்தாங்க. தற்பொழுது தமிழக வேளாண்மை துறையும் வேளாண்மை பல்கலைக்கழகமும் சிறுதானிய பயிர்களோட முக்கியத்துவத்தை விவசாயிகளிடையே எடுத்துரைத்து அவர்கள் அதிக அளவு பயிர் பண்ணுற மாதிரி நாங்கள் வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக ஒவ்வொரு பயிற்சியிலையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வாறு பயிற்சியில் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ இங்கே தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் சிறுதானிய பயிர்களோட முக்கியத்துவம் விவசாயிகளுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு விதத்துக்காக ஒவ்வொரு ரகத்தையும் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட குறுதானியங்களை மாடல் பயிற்சியாக நாங்கள் இங்கே ஒவ்வொரு பாத்தியாக பயிர் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமான பயிர்களை பார்த்திங்கன்னா கேழ்வரகு எதுக்காக முக்கியத்துவம்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேழ்வரகுல சுண்ணாம்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் முதற்கொண்டு அனைவருமே இந்த சிறுதானிய பயிர்களான கேழ்வரகு உணவுப் பயிர்கள் அன்றாடம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு முக்கியமான கருத்தை வச்சுட்டு நாங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் இங்கே வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒவ்வொரு மாதமும் நிலைய பயிற்சி நாங்கள் கொடுத்துருவோம். அந்த நிலைய பயிற்சியில் சிறுதானிய பயிர்களோட முக்கியத்துவத்தை விவசாயிகள்கிட்ட நாங்கள் எடுத்து வரைச்சிட்டு அவங்ககிட்ட இது மாதிரி சிறுதானிய பயிர்களை நம்ம நேரடியாக சாப்பிட மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாகும். இப்போ சிறுதானிய பயிர்களில் இருக்கக்கூடிய பயிரை நம்ம அரைச்சி மாவாக்கிட்டு அதை தோசையாக செய்யலாம், அடை தோசை மாதிரி செய்யலாம். அதே மாதிரி எல்லா மாவையும் சேர்ந்து கலந்த மிக்சர் மாதிரி கலவையாக குழந்தைக்கு கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்காக மதிய உணவில் ஊட்டச்சத்து உருண்டை அப்படின்ற மாதிரி எல்லா கிராமத்துலேயும் கொடுப்பாங்க. அந்த ஊட்டச்சத்து உருண்டைங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. இது மாதிரி சிறுதானியங்களோட எல்லா சிறுதானிய பயிர் குறு மற்றும் சிறுதானிய பயிர்களோட மாவு ஒன்றாக அரைத்து அதில் வெல்லம் கலந்து கொடுக்குறப்போ அதில் சரிவிகித ஊட்டச்சத்து நிறையா கிடைக்கிறது. இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய மிஷினரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அந்த தொழில்நுட்பத்தை எடுத்துகிட்டு ராகி பிஸ்கட், ராகி கேக், அது மாதிரி நிறையா கேழ்வரகு நூடுல்ஸ், அதே மாதிரி கம்பு நூடுல்ஸ் இப்போ நிறையா கடையில் நீங்கள் பார்க்கலாம். எல்லா கடையிலையும் வெர்மிச்சிலி, கம்பு வெர்மிச்சிலி இது மாதிரி இருக்கும். இது மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறப்ப குழந்தைங்கள் முதற்கொண்டு அனைவருமே நம்ம இந்த சிறுதானிய பயிர்களை உணவில் கட்டாயம் சேர்த்துக்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில வட்டாரத்தில் இந்த சிறுதானிய பயிர்களோட முக்கியத்துவ பயிற்சி கடந்த மாதம் நாங்கள் களப்பயிற்சி கொடுத்தோம். அதாவது வெளியில் நாங்கள் போய் சிறுதானிய பயிர்களை முக்கியத்துவத்தை விவசாயிகள் அன்னவாசல் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எடுத்துரைத்து அவங்க எவ்வாறு இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கோம். இதே பயிற்சிகள் மாதமும் நாங்கள் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒவ்வொரு வாரத்தில் பயிற்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த நல்ல விதமான உணவுப் பொருளான சிறுதானிய பயிர்களை விவசாயிகள் அனைவரும் நம்மளுக்கு தேவையான அளவு பயிர் செஞ்சு நம்மளுக்கு அன்றாட தேவைக்கு உணவு பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமாக சிறுதானியங்களான மக்காச்சோளம் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மக்காச்சோளம் நம்ம
அன்றாட உணவுக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கும் கோழிக்கு வந்து உணவாகவும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விவசாயிகள் வந்து சிறுதானியங்களான மக்காச்சோளம் பயிரிடப்படும் போது தாராளமாக நம்ம குறுதானியங்களான கேழ்வரகு, திணை, வரகு, சாமை இவை அனைத்தும் வந்து பயிர் பண்ணலாம். இந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால விவசாயிகள் அனைவரும் சிறு மற்றும் குறுதானியங்கள் உற்பத்தியை பெருக்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.